வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ராகுவை பற்றியும் கேதுவை பற்றியும் ஒரு தெளிவு அவசியம். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ராகு அப்படின்னு ஒரு கிரகம் இல்லை, கேது அப்படின்னு ஒரு கிரகம் இல்லை. அப்போ இதோடைய எஃபெக்ட் இப்படி இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ஜோதிட இதில் சொல்லப்பட்டது என்னென்னா, கிரகங்களே பவர்ஃபுல் ராகு சொல்கிறோம். கிரகமே இல்லை, ஆனால் அது தட்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல். எப்படி அது அப்படின்னா, ஈர்ப்பு விசை அதில் வர்றது தான் ராகு. இப்போது கிரகணங்கள் ஏற்படுவது ராகு கேதுவோட ஆக்சஸில். அப்போது எப்போ கிரகணம் வர முடியும்? ஒன்று நம்ம சொல்லுவோம், பௌர்ணமியில் வருது சந்திர கிரகணம், அமாவாசையில் வருவது சூரிய கிரகணம். எந்த அமாவாசையில் வர முடியும்? கும்பராசியில் ராகு சஞ்சாரிக்கும் போது, அந்த கும்பராசிங்கிறது எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர மாதம் அப்படின்னா அது தை மாதம். கிட்டத்தட்ட 13 பிப்ரவரியிலேருந்து கிட்டத்தட்ட 14 மார்ச் வரைக்கும் நடக்கக்கூடிய காலம் இந்த கும்பத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலம். அப்போ 2026 வருஷம் இந்த ஒரு காலகட்டத்தில் அமாவாசை வருதோ அப்போ சூரிய கிரகணம் நடக்கும். அந்த சூரிய கிரகணம் நடந்து 14 நாட்கள் கழித்து சந்திரன் சிம்மத்தில் வருவார். அப்போ கேதுவோடு அவர் சேர்றார். சந்திரன் கேது சேர்க்கை, ராகு சூரியன் அப்படியே இருக்காங்க. அது சந்திர கிரகணம். அப்போ இந்த ஆக்சிஸில் இவங்களுடைய ஒரு இதனால் ஏற்படுறது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, இவங்களுடைய எஃபெக்ட் எப்படி வருதுன்னா, பல கிரகங்களுடைய அந்த இன்ட்ராக்ஷன்ஸு, அப்போ ஒரு ஃபோர்ஸ் உருவாருது. குறிப்பாக அந்த ஃபோர்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறது சூரியனும் சந்திரனும். அப்படி என்ஹான்ஸ் பண்ணி அது பூமியில் ஆக்ட் பண்ணுறது இல்லையா, அதுதான் ராகு. அதனுடைய ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் கேது. அந்த லைன் 180 டிகிரிஸ். ராகு கேது எப்போ 180 டிகிரிஸ் தான். ஸோ இதுதான். அப்போ ராகுன்றது நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கிரகணங்கள் நிழல்னால் தான் ஏற்படுறது. அப்போ அந்த நிழலில் ஃபுல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது நிதர்சனமான சயின்ஸினாலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. அந்த காலத்து கிராமத்தில் என்ன பண்ணுவோம், சூரிய கிரகணம் உச்சமாக நடக்கும்போது ஒரு கடப்பாறை எடுத்து அப்படியே நிறுத்தும். அது அப்படியே நிற்கும். அந்த கிரகணம் முடிஞ்ச அப்புறம் தான் அது கீழே விழும். ஏன்னா அந்த அளவு ஈர்ப்பு விசை இருக்கான். அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோன்னா, அந்த ஈர்ப்பு விசைங்கிறது ஹையஸ்ட் பவர். அப்போது இதனால் எப்படி பவர் ஆல்ட்ரு ஆகுதுன்றது சொல்கிறது. இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் குருவினுடைய நட்சத்திரமான ராகு குருவினுடைய நட்சத்திரத்தை சஞ்சாரிக்கக்கூடிய காலம் 19ஆம் தேதி மேலேருந்து கிட்டத்தட்ட நவம்பர் 24 வரைக்கும். அப்போ குருவினுடைய காலகட்டத்தில் என்ன ஆகுது, குரு என்பவர் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். மிதுன ராசின்னா அது காற்று ராசி. அப்போ காற்று ராசியில் அவர் சஞ்சாரம் பண்ணும்போது அது புதனுடைய வீடு. அப்போ என்னெல்லாம் நடக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் சம்மந்தப்பட்ட தொல்லைகள், காற்றினால் வரக்கூடிய பிரச்சனைகள். காற்றுனால என்ன பிரச்சனை வரும்? புயல் அடிக்கும், அந்த சுழன்றெல்லாம் விதவிதமாக அடிக்கிறது, பெரிய ஹேவக்கை க்ரியேட் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த ஏர் டிஸ்டர்பன்ஸ் டர்புலன்ஸ்னால் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ். ஆனால் அதுக்கான சேஃப்கார்ட்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் அதுவும் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறது. மின்னல் தாக்குகிறது. இந்த மாதிரியான இயற்கை விஷயங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி இது பேசுகிறது. ஏன்னா குருவினுடைய நட்சத்திரம், குரு எங்கே இருக்கார்? மிதுனத்தில் இருக்கார். அதனால் அடுத்து அவர் சொந்த இதில் போகும்போது சனியினுடைய பவரை ஃபுல்லாக அன்லீஷ் பண்ணுவார். சனி இருக்கிறது எங்கன்னா வாட்டரி சைன், மீனத்தில் இருக்கார் சனி. அப்போ இந்த காலகட்டம் எது? நவம்பர் 24 தொடங்கி கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை. நீர் அப்படின்னா கேட்கவே வேண்டாம். மழை, வெள்ளம், சுனாமி, இன்னும் ஒரு படி மேலே போனால் பூகம்பங்கள், பூகம்பத்தினால் வரக்கூடிய சுனாமி, இவை அனைத்துக்கூடிய ஒரு டிசாஸ்டரை பற்றி பேசக்கூடிய காலம். ஏன் இப்படி டிசாஸ்டர்? நல்லதே செய்ய மாட்டார் ராகு. அவர் சஞ்சாரிக்கக்கூடிய அந்த ஜோடியாக் சைன் என்னென்னா சனியினால் ஆளப்படக்கூடியது. அப்போ சனியினால் ஆளப்படக்கூடியதுங்கும்போது சுபர் அசுபர்ன்ற கணக்கு இருக்குது.
மீனராசியில் அவர் சஞ்சாரம் பண்ணும்போதே நிறையா தொல்லைகள். ஆனால் அவர் சனியினுடைய ராசியான கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறையா டிசாஸ்டர்ஸுக்கான ஒரு காலம் அது. முக்கியமாக இந்த நவம்பர் 24லேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெச்சில் வெவ்வேறு விதமான பாதிப்புகள். வின்டர் சீசனில் கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் முடிய பார்த்திங்கன்னா நிறைய மழையினால் வரும் ஆபத்துகள், வெள்ளங்கள் இதெல்லாம் ஏற்படுறது. அதுக்கப்புறம் என்னாகும், சூரியனால் வரக்கூடிய ஆபத்துகள் என்னென்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் வரும். இப்போ ஏற்கனவே ஓசோன்லாம் ஓட்டாங்கிறான். அப்போ அல்ட்ரா வயலட் ரேஸ்னால் என்ன ஆகுது, அங்கங்கே பாதிப்பு, ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் டேமேஜஸ், இன்னும் வெவ்வேறு என்ன பூசாலாம் வருதுன்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் வரக்கூடிய ஒரு தன்மை. சரி, இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பயம் இருக்குது அப்படின்னா, வார்ன்றது இருக்கும். இப்போ நவம்பர் டிசம்பர்லலாம் சரி இல்லை, செவ்வாய் சனி சேர்க்கை வருது. அப்போ வார் ஜோன் அப்படின்னு இருக்குது. எப்போது டிசம்பர் 25 ரொம்ப டேஞ்சர். இப்போ வார்லாம் அமைங்கி இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, அமைதின்னு எல்லாம் சொல்லின்னு உள்ள கம்யூனிஷன் க்ரியேட் பண்ண உட்காந்துருக்கான். அப்போது இந்த நேரத்தில் இவன் அடிப்பேன், இந்த நேரத்தில் அவன் அடிப்பேன்னு ஆரம்பிப்பாங்க. இந்த முறை வரக்கூடிய யுத்தத்தில் என்ன புதுமைனா, ஒரு காலத்தில் தரைப்படை அவங்க தான் இருந்தது. அரச காலத்தில் தரைப்படை எல்லாம் ஊன் கத்தின்னு ஓடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கை, அது செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமே ஃப்ளைட்னால் வரக்கூடிய ப்ராப்ளம். இப்போது எதிரான சப்மெரீன்ஸு டெவலப் ஆகும். ஏன்னா சனி இருக்கிறது நீர், மீனம்னு சொன்னாலே சீன்னு அர்த்தம். அப்போது நீரினால் வரக்கூடிய ஆபத்துகள். அப்போ சப்மெரீன்லேருந்து அடிப்பான். ஒரு மிசைல் திடீர்னு வெளில வரும். அது ரேடார்லேயும் தெரியாது, ஒரு கண்ட்ராவிலையும் தெரியாது. ஐயா தயவு செஞ்சு பண்ணாதேன்னு தான் கேட்க முடியும் அவனை. இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். கவனமாகத்தான் இருக்க வேண்டிய காலம். எது, இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து இதெல்லாம் ஆரம்பம். கடல்லேருந்து வேலை செய்கிற வேலையெல்லாம் ஆரம்பிக்கும். அடுத்து அவர் செவ்வாயினுடைய சாரத்தில் போகிறார். செவ்வாய்னா யார், மிலிட்ரி, போலீஸு எல்லாம் செவ்வாய். அந்த ஒரு காலகட்டம் எப்போ, ஆகஸ்டில் ஆரம்பித்து டிசம்பர் 5 வரைக்கும் 2026. அப்போ என்னெல்லாம் நடக்கும், இதோடைய ஒரு கண்டினியூட்டி தான். அப்போ அமைதி இல்லாத ஒரு வருடம்னா அது 2026 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அந்த அமைதி இல்லாத காரணம், மனிதனுக்கு மனிதனே எதிரி. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாதம் இயற்கையோடு நீ சண்டை போடுற, அது எவ்வளோ தேவை. மனிதனுக்கு மனிதனே எதிரியாக இருக்கிறது தான் டோட்டல் டிசாஸ்டர்ஸ், டோட்டல் டிவாஸ்டேஷன். அதுதான் 2026 காண்பிக்கிறது. என்ன பயமுறுத்துற, அமைதி இல்லாத சூழல் அப்படி இப்படின்னு இருக்கிறத சொல்கிறோம். நன்மைகள் நடந்தால் ரொம்ப சௌக்கியம். காரணம், ராகு இஸ் வெரி பவர்ஃபுல். ராகு சனியினுடைய ஒரு வீட்டில் போகக்கூடிய காலம் எதுனா, கும்பராசி மகர ராசி தான் சனியுடைய வீடு. அப்போ வெட்டு 1 துண்டு 2ன்னு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ அது கிட்டத்தட்ட 3 வருஷ காலம் இருக்குது. ஆரம்பம் இந்த 19 மே. அதுக்கப்புறம் மகர ராசியில் அவர் 5 டிசம்பரில் ஆரம்பித்தா அதுலேருந்து ஒரு 1.5 வருஷம் வச்சுங்க அப்ராக்சிமேட்டாக. கிட்டத்தட்ட 2028 மிடில் வரைக்கும் இருக்குது. தொடர்ந்து பிரச்சனைகள் மாறி 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 வரக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்குது. அதுக்கு மனுஷ மூளையை யூஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம எதாவது செய்யணும். ஆனால் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அது இதுன்றா எல்லாம் பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் நடக்குது. இதெல்லாம் மனித உயர்வுக்கு வழின்னு ஒரு சைடு சொல்லுவான், இன்னொரு வழி உன்னை காலி பண்ணுறதுக்கு இதான் வழி. எப்போவுமே காலி பண்ணுறவன் என்ன செய்வான், எல்லாருக்கும் என்ன ஆசை, நான் அல்டிமேட் பவர் சுவிட்சை என் கையில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவான். ஆனால் நான் அதை அமுக்க மாட்டேன், ஆனால் அது என் கையில் தான் இருக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு 10 கண்ட்ரி வச்சுப்பான். என் கையிலையும் சுவிட்ச் இருக்குது. ஸோ இந்த ஒரு வேகத்தை, இந்த ஒரு விபரீதங்களை எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காலம்தான் அடுத்து வரக்கூடிய 3 வருட காலங்கள். இப்போது கும்பத்தில் அவர் டிரான்சிட் ஆகும்போது வரக்கூடிய வினைகள் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானமாக இருக்கிறது. இதைத்தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்.
வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.